கள்ளர் உலகம் தோன்றிய காலத்தே சூரிய இந்திர மரபில் தோன்றி 2000 பட்டங்களை சுமந்து பேரரசர்களாகவும் சிற்றரசர்களாகவும் படைத்தலைவர்களாகவும் இருந்து ஆண்ட மரபினர் பழுவேற்றையர்கள். ஆமாங்க, இன்று நம்ம பார்க்க போற இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா பழுவேற்றையருடைய தலைநகரமான கீழப்பழுவூர் என்ற கிராமத்துல தாங்க இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மல சங்கர். மரவணேஸ்வரர் திருக்கோவிலுங்க. இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா அரியலூர்லேருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இந்த அரியலூர் பகுதியானது 3 சிற்றூரா பிரிச்சிருக்கிறாங்க. மேலப்பழுவூர், கீழையூர், கீழப்பழுவூர். நாம பார்க்க போற இந்த காணொலியானது கீழப்பழுவூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள மரவணேஸ்வரர் திருக்கோவிலுங்க. இந்த ஆலயத்துடைய மூலவர் மரவணீஸ்வரர் என்றும் பசுபதீஸ்வரர் என்றும் திருநாமத்தில் அழைக்கப்படுகின்றார். தாயார் ஒப்பண்ண நாயகி என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கின்றார். ஆலயம் முற்றிலுமே சேதமடைந்த நிலையில தாங்க தற்போது காண முடிகிறது. சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு குமரன் மறவன் என்ற பழுவேற்றைய மன்னரால் கட்டப்பட்ட திருக்கோவிலாகும். இந்த பழுவூர் சிற்றரசனது ராஜராஜ சோழரின் மனைவியான பஞ்சவன் மாதேவி பிறந்த ஊராகும். ஆலயம் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளதுங்க. ஜேஷ்டா தேவி, துவாரபாலகர்கள், 2 நந்தியம்பெருமான்கள், சிறு கொட்டகை போன்ற அமைப்புல வைக்கப்பட்டிருக்குங்க. ஆலயத்துடைய கருவறை அந்தரளம் அர்த்த மண்டபம் கொண்டு கட்டப்பட்டிருக்குங்க. கருவறை 3 பட்ட குமுதத்துடன் அதிஷ்டானத்துடன் காண முடிகிறது. பூதகண வரிகளும் இங்க ரசிக்கும்படியா அமைக்கப்பட்டிருக்குங்க. அர்த்த மண்டப சுவர் முழுக்கவே சோழர் காலத்துடைய கல்வெட்டுக்களையும் நம்மால பார்க்க முடியுதுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்காக பரிசீலிக்கப்பட்ட செய்திகளும் இந்த ஆலயத்துடைய கல்வெட்டுக்கள்ல பார்க்க முடிகிறது. இந்த ஆலயம் மரவணீஸ்வரன் என்று அழைக்கப்படுதுங்க. குமரன் மறவன் கட்டியதுனால அவருடைய பெயர்ல மரவணீஸ்வரன் என்ற திருநாமத்துல அழைக்கப்படுகின்றார். ஆலயம் முழுக்க வற்றாத தீபத்தை எரிக்கப்பட்டுள்ள செய்திகளும் கல்வெட்டுக்கள்லையும் பார்க்க முடியுதுங்க. முதலாம் ஆதித்த சோழன் 8ஆம் நூற்றாண்டின் இந்த பகுதியை ஆண்டுள்ளார். இவருடைய ஆட்சியின் கீழ் இந்த பழுவேற்றையர் ஆட்சி செய்துள்ளனர். குமரன் மறவன் தனது பெயரில் மரவணீஸ்வர கிரகத்து மகாதேவர் ஆலயம் என்று கல்வெட்டுக்கள்ல குறிக்கப்பட்டிருக்குங்க. பஞ்சவன் மாதேவி பழுவேற்றையர்களுடைய மகள் ராஜராஜ சோழனை மணந்து கொண்டார். இந்த பழுவூர் இவருடைய ஊராகும்.
முதலாம் ராஜராஜன் 27ஆம் ஆண்டு ஆட்சியாண்டு கல்வெட்டுக்களும் அவனி கந்தபுரத்து பழுவூர் தேவனாரின் திருமகள் என்று கூறப்படுகிறது. ஆடல் கலைகள் மற்றும் போர்த்திறனில் சிறந்து விளங்கினார் பஞ்சவன் மாதேவி. ராஜராஜ சோழனின் உள்ளம் கவர்ந்த மனைவியாகவும் தஞ்சையில் பெரிய கோவில் எழுப்ப உதவியாகவும் இருந்துள்ளார். ராஜேந்திர சோழனை அன்புடன் வளர்த்து வந்தார். கடாரம் வரை வென்ற ராஜேந்திர சோழனின் சிற்றன்னை ஆவார். ஆலய கோஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா தக்ஷணாமூர்த்தி மகாவிஷ்ணுவும் ரொம்ப கலைநயத்தோடு அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த ஆலயமானது தற்போது மண்ணுக்குள் புதையும் நிலையில காண முடியுதுங்க. என்னங்க இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடைய ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமாக அமைந்திருக்கும். நீங்க என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். உரிக்கிற குழங்கெல்லாம் வந்துரும்ல. அழகா வந்து